4 இளைஞர்கள் காலேஜ் பசங்க உயிரிழந்திருக்காங்களே, அவங்களுடைய பெற்றோர்களுக்குத்தான் இழப்பு. இந்த பிள்ளைகளுடைய கவனக்குறைவு இன்றைக்கு பெற்றோர்கள் அனாதைகளாக பிள்ளைகளை இழந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை. ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய தாயினுடைய நிலைமையை புரிய வேண்டும். இன்னும் தன்னுடைய தாய் தந்தையரை யோசிக்க வேண்டும். அதை எதுவுமே யோசிக்கிறது இல்ல. நம்மளுடைய ஜாலி, இன்னும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நாம வெளியில போகணும், இன்னும் நாம ஜாலியா இருக்கணும் அப்படி நினைத்து இன்னைக்கு உயிரை இழந்து இருக்கிறார்கள். மார்ச் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நடந்தது என்ன? திண்டுக்கல் மாவட்டத்துல தலையூத்து அருவின்ற அந்த அருவி ஒண்ணு இருக்கு. கோடையில பெரும்பாலும் அங்க சம்மர் டைம்ல மக்கள் அதிகமாக போவாங்களாம். ஆனா அது கொஞ்சம் ஆபத்தான ஒரு அருவியுமா இருக்குமா. ஏன்னு சொன்னா புதக்குழி, இன்னும் புட்டு குழியுமா, இன்னும் ரொம்ப மாதிரி வனக்காடு மாதிரி இருக்குமா. கொஞ்சம் ஆபத்தாகத்தான் இருக்கும். ஆனா கோடை காலத்திலயுமே கூட அங்க தண்ணீர் அந்த அருவியில மேல இருந்து அதிகமா கொட்டி ஓடக்கூடியதாக இருக்கு. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மார்ச் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, அங்கே 4 ஒரு இளைஞர்களுடைய உயிர் போயிருக்கு. அதாவது காலேஜ் பசங்க அங்க சுத்தி பார்க்க போயிருக்காங்க. மொத்தம் 11 பேர் போயிருக்காங்க. ஆனா 4 பேர் அங்க உயிரிழந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க போகும்போது செல்ஃபி எடுத்துக்கிட்டே இன்னும் வீடியோ எடுத்துக்கிட்டே போற காட்சிய நம்ம நியூஸ்ல பாக்குறோம். எந்த அளவுக்கு சந்தோஷமா போறாங்கன்னு பாருங்களேன். அப்போ அந்த சந்தோஷத்துல அந்த பசங்க போகும் பொழுது அடுத்து என்ன நடக்கும்ன்றது அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு அந்த சந்தோஷத்துல கடந்து பேசிக்கிட்டே செல்ஃபி எடுத்துக்கிட்டே போகக்கூடிய அந்த காட்சிய நம்ம பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா அவங்க போன டைம் எப்படி அப்படின்னா சாயந்தர நேரம் இருள் சூழ்ந்துக்குச்சு. அப்போ போகும் பொழுது தண்ணி அதிகமாக எப்பவுமே கொட்டிட்டு இருக்கும். அங்கே அந்த தண்ணியில மாட்டிக்கிட்டாங்க. இன்னும் 4 பேருமே மாட்டிக்கிட்டாங்க. அது வனத்துறைக்கு தெரிஞ்சு அங்க இன்னும் தீயணைப்பு துறைக்கும் தெரிஞ்சு ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா இருட்டு நேரம் ஆயிடுச்சு, ராத்திரி நேரம் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்றாங்க, விடியற வரைக்கும் காத்திருந்து அந்த மறுநாள் 4ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு இன்னும் தீயணைப்பு துறை, இன்னும் வனத்துறை, இன்னும் காவல்துறை இவங்க 3 பேரும் ஒன்றிணைந்து தேடுதல் பணியில தீவிரப்படுத்துறாங்க. அப்போ தீவிரப்படுத்தும் பொழுது 3 பேருடைய உடல் மட்டும் கிடைக்குது. ஆதில், ஆயல், ஷாருக் என்ற அந்த 3 பேருடைய உடல் மட்டும் கிடைக்குது. இன்னும் ஒருவரோட உடல் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, கிடைக்கவே இல்லை. சதாம் ஹுசேன் என்ற அந்த பையனுடைய உடல் கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து இப்ப இது மாதிரியான அருவிக்கு போயிட்டு இன்னைக்கு உயிரிழந்து நிக்கிறாங்களே, யாருக்கு பாதிப்பு? பெத்தவங்களுக்கு தான் பாதிப்பு. அதாவது எவ்வளவு ஆசையாக எவ்வளவு கனவோடு தன்னுடைய ஆண் பிள்ளையை எவ்வளவு சிரமப்பட்டு படிக்க வைக்கிறாங்க பெற்றோர்கள். இன்னும் 18 வயசு 19 வயசு இளைஞர்கள் இப்போ இது மாதிரி உயிரிழந்திருக்கும் பொழுது அவர்களுடைய பெற்றோருடைய நிலைமை என்னவாக இருக்கும்? அவர்கள் எந்த அளவிற்கு கவலைப்படுவார்கள்? இதை ஒவ்வொரு பெற்றோரும் கவனிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் லீவ் விட்டுட்டாங்கன்னு சொன்னா தன்னுடைய குழந்தை எங்க போகுது, யாரோட போகுது, எங்கதான் போறான், யார்கிட்டதான் பேசுறான் என்று நம்முடைய குழந்தைகளை இன்னும் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அதை கவனிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னு சொன்னா இந்த ஸ்கூல் வருஷம் ஃபுல்லா போயிட்டு அந்த லீவ் விட்ட உடனே எங்க போலாம், எங்க போனா ஜாலியா இருக்கும், எங்க போனா இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும், இன்னும் போகாத இடத்துக்கு போகணும்னு சொல்லி இந்த பிள்ளைகளுடைய எண்ணம் இருக்கும். ஆனா இந்த பெற்றோர்கள் அந்த நம்முடைய குழந்தைகள் விஷயத்தில் கவனித்து முடிந்த அளவிற்கு இது மாதிரியான விபத்துக்களில் இருந்து பாதுகாப்பதற்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய அந்த முயற்சி, பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய பொறுப்பு முழுக்க இருக்கு. அப்படி நாம் பிள்ளைகளை முடிந்த வரைக்கும் நம்முடையவே வைத்துக் கொண்டால், இன்னும் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு அதிகமாக வெளியிலே போக விடாமல் நம்மோட வைத்துக் கொண்டால் இது மாதிரியான விபத்துக்களில் இருந்து நாம் இன்ஷா அல்லாஹ் தவிர்க்க முடியும்.